நைட்டு 12 மணி வரைக்கும் செப்டோ ஓட்டியாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சு. ஹலோ ஹலோ ஜெப்டோலேருந்து இந்த மேப்பை நம்பி போனால் இதை பாருங்களேன், எங்கே போக சொல்கிறான் பாருங்களேன். டேய், இந்த சந்துக்குள்ளே எப்படா போகிறது? அதுவும் பைக் எடுத்துகிட்டு இது வழியாக உள்ளே போகணுன்றாங்க. இந்த வழியாக எப்படா போகிறது? எப்பா டேய் ஏய் 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 நைட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள என்னதான் பண்ணுறது? எப்பா டே இங்கே வர நிற்கிறானே. ஏய் வலிவிடு வா, ஒருத்தரை பார்த்து பயந்தா எல்லாரும் வந்துடுவாங்க லைனாக. இது ஒரு தொல்லைங்க இந்த நைட்டு டெலிவரி. எப்பா ஸோ இந்த மாதிரி டெம்போ வேனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க்லாம் வந்து இறக்குறாங்க செப்டோவில். ஸோ ஹோல்சேலில் இப்படி தான் இறக்கி உங்கள் சொந்தக்காரங்கிட்ட தான் இப்போ கடி வாங்கியிருப்பேன். குட்டி நாய்ங்க பாருங்கள், அழகாக இருக்குல்ல. பாவம் அந்த குட்டி நாய்ங்களுக்கு வந்து சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஏதோ பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து பாய் பாய் பார்த்துக்கோ, பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ. பாய் பாய், நல்லா சாப்பிடுங்க. சிஓடி ஆர்டர்னா இது ஒரு தொல்லைங்க. கேஷ் வந்து 1500 மேலே போச்சு அப்படின்னா அதுவே செக் அவுட் ஆகிடுது. இப்போ நம்மகிட்ட 1700 வந்துச்சு கையில். ஸோ இது டெபாசிட் இந்த டெலிவரிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 16 நிமிஷம் இருக்குங்க இந்த ஒரு டெலிவரி. ஸோ நைட்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேங்க. எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்டோக்கு. ஸோ வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கையில் இருக்கிற பட்டனை வந்து போட்டுருணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், தூசிலாம் பட்டு ஃபுல்லாக இதாகிடும். நம்மளோட கெட்டப் வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். இந்த கண்ணாடி பாருங்களேன், அந்த கண்ணாடி வந்து போட்டால் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க என்னடா ஸ்டைலுக்கு போட்டிருக்கியான்னு. நான் வந்து கண்ணாடி வந்து பவர் இல்லைன்னு தான் போடுவேன், ஆனால் ஸ்டைலான்னு கேட்பாங்க. ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த காட்டுறேன் பாருங்களேன், இது வந்து அப்படியே ஒரு வாட்டி கீழே வந்து வந்துடுச்சு. இந்த பாருங்கள், அதை அப்படியே அமைக்க வச்சு தான் நம்ம வந்து அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். யாருக்கும் தெரியாது இதெல்லாம் சீக்ரெட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் வந்து செப்டோ ஓட்ட போகிறேன். ரொம்ப நாள் கழித்து வந்து செப்டோ ஓட்டலான் இருக்கேன். ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், முதுகில் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு சின்ன ப்ராப்ளம். பைக் ரொம்ப ஓட்டினனால அதனால் வந்து செப்டோ ஓட்ட முடியாமல் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டேன், காட்ஸ் கிரேஸ். ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து செப்டோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எப்படி போகுது செஷன், எப்படி போகுது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சாமா, டெம்பரரியாக ஓட்ட முடியாதாமா, பார்ட் டைமர்ஸ்க்குலாம் ரொம்ப நெருக்கடி, பார்ட் டைமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. அதே போல் ஒரு ரைடு ஓட்டினா 15 ரூபா தான் கிடைக்கும் செப்டோவில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஷுவராக தெரியல. இன்னைக்கு தான் போனோம். யூனிஃபார்ம் வந்து மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூனிஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டேன்றனால நான் இப்படி போயிடலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் வந்து ஜெப்டோ ஓட்டி அதில் வர இன்கம் வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து தனியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். பட் ஆனால் வந்து ஜெப்டோ வந்து பார்ட் டைமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நல்லாவே ஏர்ன் பண்ணேன். இப்போ வந்து என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஜெப்டோவில் வர இன்கம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ரைடு ஓட்ட போகிறேன். ஸோ வந்து வர இன்கம், அதாவது வேலை செய்கிற இடத்துல வர இன்கம் வந்து அது வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறனால எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு இன்கம் வேணுன்றனால ஜெப்டோ ஓட்டுறேன். ஜெப்டோவில் வர இன்கம் வச்சு நம்மளால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலையான்றதை நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 8 மாதம் கழிச்சு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்டோரு. இங்கே தான் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஆர்டர்ஸ்க்காக. ஸோ இந்த ஹப்பில் தான் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு, 9:06க்கு வந்து ஸ்டார்ட். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வந்துடுச்சிங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான் இது, ஆக்சுவலி சீக்கிரமாக போய் கொடுத்துடலாம். ஸோ வந்து இந்த ஆர்டர் தான் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஜெப்டோ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. பயங்கரமான சேஞ்சஸ்னே சொல்லலாம். ஒரு ஆர்டருக்கே 15 ரூபா அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. முந்திலாம் நல்லா சம்பாதிப்போம். லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். இது வந்து பாருங்களேன், இந்த சந்துக்குள்ளே இப்போ பூந்து போனால்
சந்துக்குள்ளே பந்துக்குள்ளே வந்து போகிறது வந்து மேப் வந்து சில நேரம் கரெக்டாக காட்டிடுது, சில நேரம் வந்து சுத்தமாக வந்து காட்டுறது கிடையாது. ஸோ இதில் போய் உடனே திரும்பி இந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோ வந்து ஒரு ஆர்டருக்கே வந்து நான் வந்து 35-40 ருபீஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா தான் ஒரு ஆர்டருக்கு அப்படின்றாங்க. இது வந்து ஏதோ 1 கிலோமீட்டருக்கு ஓட்டினா 15 ரூபா, 2 கிலோமீட்டர் ஓட்டினா 30 ரூபா வரும், அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அது ஒன்றுமே புரியல. இப்போ ஓட்டி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணலான் இருக்கேன். ஸோ எப்படி வந்து இது ஜெப்டோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னன்னு சொல்லி நம்ம இனிமேல் தான் வந்து முடிவு பண்ணணும். பரவாயில்ல, ஃபஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் கிட்டேயே வந்து கிடச்சிருக்கு. டெலிவரி பண்ணிடுவோம். இந்த ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னென்ன பொருள் கொடுக்குறோன்னு. ஃபஸ்ட் ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி 652 ரூபா. ஸோ இதை வந்து வாங்கியாச்சு. இப்போ இது வந்து டேக் கேஷ்ன்னு சொல்லி கொடுத்து பண்ணிக்கணும். முன்னாடி டெம்பரரி ஐடியில் இருந்தேன், அதில் வந்து சிஓடிலாம் கிடையாது. ஸோ சிஓடியில் அப்படி பண்ணலாம். பட் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கேஷ் வந்து நம்ம போய் டெபாசிட் பண்ணணும். இதுக்கு வேறு லிமிட்லாம் இருக்கான். இந்த ஆர்டர் வந்து மொத்தம் 8 நிமிஷம் ஆயிருக்கு வந்து ஆர்டர் பண்ணி. இப்போ ஒரு ஆர்டர் ஓட்டியிருக்கேன், 18 ரூபா வந்திருக்கு பார்த்தீங்களா. இது கிலோமீட்டர் கணக்கில் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ரெண்டாவது ஆர்டர் பாருங்கள், ரெண்டாவது ஆர்டர் வந்துடுச்சு. பொருளையும் வாங்கிட்டேன். இப்போ டெலிவரி போகணும். இப்போது வந்து ஜெப்டோவில் வந்து என்ன தலைவலி அப்படின்னா டெம்பரரி ஐடிலாம் வந்து கிடையாதுன்றாங்க. டெம்பரரி அப்படின்றது எப்படின்னா ஷிஃப்ட் டைம்லாம் இருக்காது, நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து ஓட்டலாம், அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பார்ட் டைம்லாம் கிடையாது, ஃபுல் டைம்லாம் கிடையாது. நீங்கள் எனக்கு லெஃப்ட் எடுக்கணுமா, இவன் வழியிலே வந்து பூந்துக்கிறானுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலும் பார்க்குறது இல்லை. இந்த ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சு. அதே போல் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். ஸோ பொருளை ஃபோட்டோ எடுத்துப்போம். கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணுறேன், கால் பண்ணி 3 வாட்டிக்கு மேலே அவங்க எடுக்கலை அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிடுமா. இதெல்லாம் வந்து புதுசாக சொல்கிறாங்க. ஸோ வந்து கால் பண்ணி எடுக்கணும் அவங்க. ஹலோ ஹலோ ஜெப்டோலேருந்து வந்துட்டேன். ஸோ செகண்ட் ஆர்டரு டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கால் பண்ணி அவங்க எடுக்கலை அப்படின்னா ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிடுமா. இந்த ஆர்டருக்கு 8 நிமிஷம் இருக்குங்க இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே வந்து ஆர்டர் முடித்தோடனே இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கலாம். 38 ரூபா. ஃபஸ்ட் ஆர்டர் 18, இது ஒரு 38. வெற்றிகரமாக 3வது ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இது வந்து இந்த பொருள் தான். இதுக்குள்ளே வந்து ஏதோ 18 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தானுங்கன்னா நம்ம என்னைக்கு காசு சேர்த்து எப்போ பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கேன் இந்த வாட்டி. கண்டிப்பாக வந்து எப்படியாவது காசு சேர்த்து ஏதாவது ஒன்று பண்ணி பிஸ்னஸ் ஒன்று நம்மளே ஓனாக வந்து பண்ணணுன்ட்டு. இந்த காருக்காரங்க பாருங்களேன், ரொம்ப நேரமாக நம்மளும் வந்து பின்னாடி போகிறோம். ஒன்று அவரு போகணும், இல்லைன்னா நம்மளை வந்து வழி விடணும். ஆன் அடித்தாலும் நவர மாட்டேங்கிறாரு. இந்த வாட்டி விட்றதா இல்லை, நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வழி விட்டால் கூட போயிடலாம், அந்த ஒரு பொது அறிவு வந்து இருக்காது போல். ஓவர்டேக் பண்ணி போயாச்சு. ஸோ இதை பாருங்கள், நட் ரோட்லேயே நிற்கிறான் பாருங்கள். அடுத்த ஆர்டருக்கும் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணிட வேண்டியதான். உள்ளே இருக்கிற பொருளை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணியாச்சு. மொத்தம் 16 நிமிஷம் இருக்குது. அப்பா இப்படி போச்சுன்னா எப்படிங்க, 16 நிமிஷம் ஒரு ஆர்டருக்கே போகுது. டைம் ஆகிட்டு கிடக்கு. 3 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். 65 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். நம்ம வந்து இதில் வந்து ஃபுல் லிஸ்ட்டுமே இருக்குது எவ்வளோன்னு. வந்து எது இல்லாமல் போனால் டை திமுறா உட்காந்துருக்கான் பாருங்க. ஹோய் ஹோய், எவ்வளோ திமுறனா நடு ரோட்டில் அப்படியே உட்காடுறது. கிட்ட வந்தோன்னா பம்புறான் பார்த்தீங்களா. நைட்டு டெலிவரியில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பார்க்கலாம். இவனுங்க தான் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறது. சில நேரம் நம்மளை அடித்து ஓட விடுவானுங்க, அதுவும் வந்து பண்ணுறது உண்டு. சில பேர் ரவுடி பசங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டரு 4வது ஆர்டரு நறுக்குன்னு வந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக ரஸ்க்கு பிஸ்கெட் அது இதுன்னு இருக்குது போல். சரி, இதை போய் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். டைம் வந்து 10 ஆகிடுச்சு, 10:07 ஆகிடுச்சு. ஸோ விறுவிறுன்னு வந்து டெலிவரி வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஏற்கனவே லேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 9 மணிக்கு வந்துட்டோம். மொத்தமே 3 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். இப்போ 4வது ஆர்டர் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இனிமேல் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ தான் துரத்துனாங்க நம்மளை. இது அம்மாவா அப்பாவான்னு தெரியல.
அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருந்துச்சுங்களா. இங்கே பாவம் ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. டைமும் நம்மளுக்கு வந்து இல்லைன்னா ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாம், பிஸ்கெட் ஏதாவது வாங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். டைமும் இல்லை. சரி, இப்போ ஆர்டர் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லாமே நம்ம வந்து கேஷ்லேயே வாங்கி சிஓடி அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுவே வந்து நம்மளை வந்து பஞ்ச் அவுட் பண்ணி விட்டுரும். என்னென்னா லாக் அவுட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், டெலிவரி கொடுத்துட்டுன்னா இப்போ பாருங்கள் 4 ஆர்டர் முடிச்சாச்சா, 13 நிமிஷம். இப்போ வந்து அவ்வளோதான், செக் அவுட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ வந்து நான் கிளியர் பண்ணோம், கேஷை வந்து கிளியர் பண்ணாதான். அதை பாருங்கள், கிளியர் பண்ணுன்றான் பாருங்கள், கிளியர் கேஷ் பேலன்ஸுன்றான். 1500 தான் லிமிட் வைக்கணுவாங்க. நம்ம வந்து 1700 கையில் வச்சுருக்கோமாமா. இது வந்து இப்போ நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம். முன்னாடி வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஆள் இருப்பாங்க, காசு கொடுத்தா முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம போய் ஏடிஎம்மில் போட்டுட்டு அதுலேருந்து ஜிபே பண்ணி விடுன்றாங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து ஜிபே பண்ணணும். இப்போ இது வந்து நான் டெபாசிட் பண்ணோன்னா அமௌண்ட்டை போட்டுட்டு ஃபில் பண்ணணுமா, நம்ம அக்கௌண்ட்டில் போய் இதை அப்லோட் பண்ணுன்றாங்க. எப்படிலாம் வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப வெறுப்பாக இருக்குது வர வர. அதுவும் வந்து செக் அவுட் பண்ணி விட்டுறாங்க. இதனால் வந்து நம்ம ஷிஃப்ட்லாம் பாதிக்கும், இன்சென்டிவ் வரதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ 78 ரூபா மட்டும்தான் ஷிஃப்ட்டு டைமு போயிட்டுருக்கு. பட் ஆனால் மனசு கேட்கல, சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அந்த குட்டி டாக்ஸ் பார்த்தேன்ல, சரின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. அது பாருங்கள், இந்த குட்டி டாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட் போட்டுடலாம், சாப்பாடு கொடுத்துருவோம். ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க பாவம். அதோட அம்மாவும் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டேன். ஷிஃப்ட்டு டைம் இல்லைன்னா ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்து போடலாம். சரி, என்னால் முடிஞ்சது சரி டக்குன்னு பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா ஷிஃப்ட்டில் இருக்கும்போது போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ தான் பண்ணேன். ஆனால் அடிக்கடி போய் பார்க்கணுன்னு இருக்கேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க குட்டிங்க, ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருந்தது, பாவமாக இருந்துச்சு. சரி சாப்பிட்டோம், இது அம்மா சாப்பிட்டாலுமே பாலில் போகும்ல, ஸோ அதனால் வந்து அம்மாவும் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், பாய் பாய். பாய் பாய் பாய். பார்த்துக்கோ, பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ. பாய் பாய், நல்லா சாப்பிடுங்க. அடுத்து வரேன். ஸோ அடுத்து வந்து போகணும். இப்போ திருப்பி ரிட்டனு டைம் வந்து ஆகிட்டே கிடக்கு. மெயின் ரோடு வந்து இன்னும் பாருங்களா எல்லாம் டிராஃபிக் ஆகிட்டு கிடக்கு. ஆனால் வந்து நைட் நேரத்துலையுமே டிராஃபிக் இருக்குது. நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டலான்னு பார்த்தா நைட்டும் கச்சமச்சான் தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ டக்குன்னு போயிட்டு அடுத்தடுத்த ஆர்டர் எடுக்கணும். இது தாங்க ஜெப்டோட ஹப்பு. இதில் தான் வந்து சரக்குலாம் இறங்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன மாதிரி வந்து அதில் வந்து பொருள்லாம் இறக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ நைட்டே வந்து இவங்க ஃபுல்லாகவே லோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து ஆர்டர்ஸ் வரும். அது மாதிரி தான் இப்போ அடுத்த ஆர்டர் வந்துடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து 5வது ஆர்டரு. இதையும் போய் டெலிவரி பண்ணணும். இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கஸ்டமருக்கு போய் ஆன் டைம் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் ஏகப்பட்ட மாற்றங்கள். ரொம்ப வந்து காசு வந்து சம்பாதிக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க ஜெப்டோலேருந்து. ஏன்னு தெரில, இந்த ஸ்டோரில் மட்டும்தான் அப்படியா என்னன்னு தெரில. மற்ற ஸ்டோர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி தானே வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து வீடியோ போடுறேங்க. வீடியோ போட்டு இது ஒரு காமெடி வந்து அடிக்கடி நடக்கும். இந்த மேப்பில் வந்து பார்த்துட்டே போவோம். இந்த சந்து வழியாக பைக் எடுத்துகிட்டு அப்படி போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போவோம். அந்த மாதிரிலாம் வருது. இதில் பாருங்க காமெடி. இதில் எப்படிங்க பைக்கை ஏற்றிட்டு போகிறோம், ஒரு பழகங்க. ஆமாம் சார், ஜிபே பண்ணிவிடுங்க. சூப்பர். என்னது, ஓகே. சில இது வந்து ஜிபே வந்து பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. இவர் தான் அதை ஒரு சந்து கஸ்டமர். மொத்தம் 6 ஆர்டர் வந்து ஓட்டியிருக்கோம். 6 ஆர்டருக்கே 140 தான் வந்திருக்கு. இதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, கடைசியாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். டைமோடு வந்துடும். ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா 1.2 கிலோமீட்டருக்கு 18 ரூபா. அப்பில் வந்து நான் இப்போ இருக்கிறேன். அப்பில் இப்படி தான் ஒரு ஆர்டர் அசைன் பண்ணியிருக்காங்க. 10 லிட்டரு வாட்டர் கேன்லாம் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொருளை இந்த அட்ரஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோ ஓட்டலாமா வேண்டாமான்ற சிந்தனையே வந்துடும் போல். ஏன்னா ரொம்பவே காசு வந்து கம்மி பண்ண மாதிரி. ஏன் அப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல.
திடீர்னு ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, அடுத்த மாதம் வந்து சிலது வந்து ஏற்றுறாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ஆனால் சில நேரம் நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க. ஏய் ஏய் கத்தாத, ஏய் ஏய் கடி, ஏப்பா இங்கே முன்னாடியே நிற்கிறானுங்க. ஏய் ஏய் ஓட் அல்லு ஓ, ஒருத்தரை பார்த்து பயந்துட்டுன்னு வச்சுக்கோங்களா, மொத்தமாக அப்படியே ரவுண்டு கட்டிடுவானுங்க, சரியானவனுங்க. நான் அங்கே பயந்தேன்ல, அதை பார்த்தோன்னே இவனுங்களுக்கு ஒரு இது. இந்த ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஸ்டோருக்கு போயிட்டு பண்ண வேண்டியதான். மொத்தம் 7 ஆர்டர் பண்ணியிருக்கேன். 155 ரூபா தான் வந்திருக்கு ஏர்னிங்ஸு. 11:44. ஏய் ஓடு. நைட்டு வந்து போலீஸ்லாம் இருக்காங்களோ இல்லையோ, இவனுங்க எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்டி எல்லாரையும் முறைச்சி பார்க்கறது இதே வேலையாக போச்சு. இங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவ்வளோதாங்க, இதுதான் லாஸ்ட் ஆர்டருன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் வந்து போகிறதா இல்லை. ரொம்ப டயர்டாயிடுச்சு. 11 நிமிஷம் ஆயிருக்கு, இந்த 12:08 ஆயிடுச்சு. ஸோ ஷிஃப்ட்டை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் தெளிவாக எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸோடு நான் வரேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.